ஒருத்தர் மட்டுமே எஃபோர்ட் போடும் திருமண வாழ்க்கை அல்லது ஒருத்தர் மட்டுமே காதலிக்கும் திருமண வாழ்க்கை, இது உண்மையாகவே மகிழ்ச்சிகரமான திருமண வாழ்க்கையா அல்லது வேதனையா அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. வெளி உலகில் பார்க்குறவங்களுக்கு இவங்க ஒரு நல்ல மேரேஜ் கப்புள், நல்ல மேரேஜ் லைஃப் வாழ்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் அவங்களோட மேரேஜ் லைஃப்பில் என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. ஒருத்தர் மட்டுமே காதலிக்கும் மேரேஜ் அது வாழ்க்கையா இல்லை சும்மா ஒரு ஆக்டிங்கா அப்படின்னு பார்க்கலாம். ஒரு ரிலேஷன்ஷிப்பில் 2 பேருக்குமே லவ், கேர், ரெஸ்பெக்ட்டு இருவருமே ஈக்குவலாக இருக்கணும். 2 பேர்த்துக்குமே ஈக்குவலாக இருக்கணும். ஆனால் சிலரோட மேரேஜ் லைஃப்பில் ஒருத்தர் மட்டுமே ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. மற்றொருத்தர் என்னென்னா ஜஸ்ட் லைக் தட், அதாவது ஃபீல் பண்ணக்கூட மாட்டாங்க. அதுதான் ஒன் சைடட் மேரேஜ் லைஃப். அவங்க பேசணும்னு நினைப்பாங்க, அவங்க கேட்க மாட்டாங்க. அவன் பிஸின்னு சொல்லுவான், ஆனால் அவளுக்கோ அந்த சைலன்ஸ் தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொல்லும். நம்மளை என்னைக்காவது பார்த்து சாப்பிட்டியான்னு கேட்க மாட்டாங்களா, நல்லா இருக்கியான்னு கேட்க மாட்டாங்களா, எங்கேயாவது கூட்டிகிட்டு போவா, நீ எவ்வளோ நாள் தான் வீட்டிலே இருப்ப, உனக்கு ஏதாவது பிடிக்குமா அப்படின்னு கேட்க மாட்டாங்களான்னு ஒய்ஃப் சைடு இருந்து எப்போ பார்த்தாலும் என்ன சொல்லுவாங்க, அவங்கள்ட்ட எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. டெய்லி அவங்க வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டால் கூட அந்த சென்டென்ஸ் கூட அவங்ககிட்ட கிடைக்காது. அதனால் என்ன ஆகுதுன்னா அவங்க அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. பரவாயில்ல, அவங்களோட நேச்சர், அதாவது ஹஸ்பண்டோட நேச்சர் இப்படி தான்னு அவங்களும் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் எவ்வளோ நாள் தான் அவங்களால அட்ஜஸ்ட் பண்ண முடியும்? ஒரு நாள் என்ன பண்ணுவாங்க, அவள் பேசுகிறதையே குறைச்சிருவாங்க, சிரிக்கிறதையும் குறைச்சிருவாங்க. பின்னாடி என்ன பண்ணுவாங்க, உங்கள்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கல்ல அந்த லவ், கேரு, எனக்காவது நீ நல்லா இருக்கியான்னு கேட்க மாட்டியா, சாப்பிட்டியான்னு கேட்க மாட்டியா, எங்கேயாவது போகலாம், உனக்கு ஏதாவது மனசில் கஷ்டம் இருக்கா, இப்படியான்னு கேட்க மாட்டியான்னு எதிர்பார்த்த அந்த எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்லாக ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. அதாவது குறைச்சிருவாங்க. அதுதான் பேசுகிறத குறைச்சிருவாங்க, சிரிக்கிறத குறைச்சிருவாங்க. பின்னாடி என்ன ஆகுதுன்னா இதெல்லாம் ஃபீல் பண்ணாங்கல்ல அதை கூட ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அவள் அந்த வீட்டில் இருக்கிறதுக்கும் இல்லாததுக்கும் அந்த ரிலேஷன்ஷிப்பில் எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. ஒரு மேரேஜ் ஒருத்தர் மட்டுமே கேரி பண்ணிட்டு போக முடியாது. லவ் ஒன் சைடில் இருந்தால் அது லவ் இல்லை, அதுவே பெயின். ரெஸ்பெக்ட் இல்லைன்னா அது ரிலேஷன்ஷிப்பே இல்லை, அது ஒரு ஜெயில் மாதிரி தான் இருக்கும், சிறை தண்டனை மாதிரி இருக்கும். நீங்கள் ஒருத்தராக ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள் உங்களுக்கு டயர்டாயிடும். அப்போது நீங்கள் சேஞ்ச் ஆக மாட்டீங்க. நீங்கள் என்ன ஆகிடுவீங்கன்னா உணர்ச்சி இல்லாத ஒரு உடம்பு மாதிரி ஆகிடுவீங்க. அதுதான் ரொம்ப டேஞ்சரஸ். ஏன்னா ஃபீலே இல்லாத, உணர்வுகளே இல்லாத ஒரு திருமண வாழ்க்கை உயிரோடு இருக்கிற மரணம் மாதிரி தான் அந்த வாழ்க்கை இருக்கும். ஒரு நாள் அவங்க பேசுகிறத நிறுத்திடுவாங்க, அவங்க எக்ஸ்பெக்டேஷனை கம்மி பண்ணிடுவாங்க. அப்போ தான் ஆப்போசிட்டில் உள்ளவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க. ஆனால் லேட் ஆயிரும் லைஃப்பில். ஏன்னா அவங்க ஆல்ரெடி அவங்களோட லைஃப்பில் இருந்து எமோஷ்னலாகவே ரொம்ப தூரத்தில் வெளியேறிப்பாங்க. அதாவது எதையுமே எக்ஸ்பெக்டேஷன் பண்ணாமல் ஏதோ அந்த வீட்டில் ஒரு சோஃபா, கட்டில் மாதிரி அந்த மாதிரி ஒரு லைஃப்பில் வாழ்ந்துட்டு போயிடுவாங்க. ஒன் சைடட் மேரேஜ் ஒரு ரிலேஷன்ஷிப் மட்டும் இல்லை, அது ஒரு சைலண்ட் சஃபரிங்காக ஃபீல் ஆகிட்டுருக்கோம். நினைவில் வச்சுக்கோங்க, லவ் கேட்டு கேட்டு வாங்க வேண்டிய விஷயம் இல்லை, அது தானாக ஃபீல் ஆகணும். இல்லைன்னா அது வாழ்க்கையே இல்லை. ஸோ ஃபைனலாக நான் என்ன சொல்கிறேன்னா, மேரேஜ் லைஃப்பில் ஒருத்தர் மட்டுமே முயற்சி பண்ணும் உறவு நீடிக்கலாம், ஆனால் அது ஒருபோதும் அவங்களோட வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்காது. தேங்க்யூ. இந்த மாதிரியான ரியல் லைஃப் ஸ்டோரிஸ் உங்கள் லைஃபோட கனெக்ட் ஆச்சுன்னா என்னோட கீர்த்தி ரியல் டாக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள்.